ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி கார்த்திகைக்கு சிறப்பாக ஒரு 2-3 காய். நம்ம அப்படிலாம் கார்த்திகை கொண்டாடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம். ஆனால் என்ன, ஒரு கிறிஸ்மஸ்னால் எல்லோரும் பிரியாணி போட்டால் நம்மளும் பிரியாணி, ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா நம்மளும் பிரியாணி போட்டுக்குவோம். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 காய் வச்சு சாப்பிட்றது. மற்றபடி சாஸ்திரங்கள் அந்த மாதிரியெல்லாம் பின்பற்ற மாட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பறிக்க வந்து அப்படி மாங்காய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு ஒரே ஒரு அவரைக்காய் கிடந்தது. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் பறித்து வச்சது வீட்டில் இருக்குது. ஸோ அவியலுக்கான காய்கறியுமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக பறிச்சதை சேர்த்து வச்சுருந்தேன். காராமணி, அப்புறம் செடி அவரை, கத்தரி எல்லாமே சேர்த்து வச்சது இருக்குது. ஸோ எல்லா காயும், வாழைக்காய் மட்டும் கடையில் வாங்கிட்டோன்னா நம்ம முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு அவியல் வச்சு, வெண்டைக்காய் பறிச்சது நிறைய இருக்குது. ஸோ வெண்டைக்காய் பச்சடி. அது போக வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வாழைப்பூ துவரம் வைக்க போகிறேன். ஒரே ஒரு ஊறுகாய் ஏதாவது தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இவ்வளோ தான் பிளானு. இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் பிளான் பண்ணலை. ஓகே, இதுதான் சமைக்கலான்னு போகிறேன். அப்புறம் அங்கே போனப்புறம் மூடு என்னமா மாறும்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைய காய்கறிகள் அறுவடை இவ்வளோ தாங்க. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தினம் மாடிக்கு ஓடி வந்து பறித்து அதை சமைக்கிறப்ப இருக்கிற அந்த பேரானந்தம் வந்து நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.